வணக்கம் அன்புநேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் இந்த பதிவு மிதன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. ஐயா, அந்தந்த காலகட்டம் அந்தந்த கிரகநிலைகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது, நல்லதை கொடுக்குதா, கெட்டதை கொடுக்குதா, அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா, யோகத்தை கொடுக்குதான்ற தேடல் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே அதிகமாக தான் இருக்குது. ஒரு மனிதனுடைய இயல்பு தான் அது. ஆனால் அதையும் தாண்டி பொதுவாகவே இந்தந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கான வாழ்க்கை முறையும் ஒரு சில விஷயங்களில் ஒத்துப்போகுது. அப்போ தொடர்ந்து இந்த மிதன ராசியில் பிறந்தவருடைய ஜாதகங்களை தொடர்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு கிடைத்த சில முக்கியமான கணிப்புகளை தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஆகவே எந்த சூழ்நிலையில், எந்த ஊரில், எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் அவர்களுக்கு பெரும்பாலும் இந்த கணிப்புகள் கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். இனியாவும் உங்கள் அனைவருக்குமே நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். ஆகையால் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலுமே நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி நல்ல ஒரு மாற்றத்தை இன்றைக்கி கொடுத்து நல்ல எதிர்காலத்திற்கான தேடலை உருவாக்கி கொடுத்துச்சோ அதே போல தான் நம்ம மனதார கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் நல்ல நல்ல மூலிகைகளை கொண்டு, சக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டு ஒரு மனிதனுக்கு என்னென்ன நல்ல அதிர்வலைகள் தேவையோ அந்த நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய மூலிகைகளை மட்டுமே இதில் கொண்டு வந்து காய வச்சு அரைச்சி பொடியாக்கி இதை கொடுக்கும்போதே மனசார மன நிறைவோடு நம்ம கொடுத்த வாங்குறவங்களுக்கு நல்லது நடக்கணுன்ற ஒரு நல்ல அதிர்வலைகளோடு கொடுத்து இன்றைக்கி வாங்கினவங்க எல்லாருமே அந்த நல்ல ரிசல்ட்டை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்கினது தான் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397967 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த கடந்த சில நாட்களாக மழை வந்த காரணம், ரெண்டாவது தீபாவளி முன்னிட்டு வந்த விடுமுறை, இதனால் ஆர்டர் பண்ணவங்களுக்கு உடனே அனுப்ப முடியல. அது இல்லாமல் தீபாவளி முன்னிட்டு பண்டிகை கால டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுருவாங்க. வாங்கினவங்களே பல மடங்கு அதிகமாக வாங்கிடுறாங்க. அதனால தான் இந்த முறை இப்போ தயாராக இருக்குது. இப்போ மூலிகை சாம்பிராணி தயாராக காய வச்சு ரெடியாக இருக்குது. இப்போ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு உடனே அனுப்பிடுவோம். சரிங்களா? ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிட்டு நான் ரிப்ளை வரலன்னு வெயிட் பண்ணுறவங்க, ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறையா மெசேஜ் வருது, ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட மெசேஜ் வருது. ஒருத்தரால் உடனே எல்லாத்துக்கும் எப்படி ரிப்ளை பண்ண முடியும்? ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார், அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன். பொறுமையுடன் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக சேரும். சரி, மிதன ராசிக்காரர்களை பற்றி இப்போ பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இப்படிப்பட்டவர்கள், இந்த மாதிரி குணம் கொண்டவர்கள், இப்படி யோசிப்பாங்க, இப்படி பண்ணுவாங்க, இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இவங்ககிட்ட சேரணும், இவங்ககிட்ட சேரக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அப்படி மிதன ராசிக்காரர்களை பார்த்தோம்னா, மிதனம் ராசியை பொறுத்தவர்களுக்கு இன்னொருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்ற அந்த மிதன ராசிக்காரங்க தவிக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயம்னா இவங்களோட துணை இருக்கணும்பா. ஏதாவது ஒரு விஷயம்னா ஒரு வேலையாகட்டும், தொழிலாகட்டும், எந்த வருமானம் சார்ந்த விஷயங்களாகட்டும், இதில் எல்லாமே இன்னொருத்தர் துணை இருந்துக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை உருவாயிட்ருக்கே. நம்ம ஒருத்தர் கீழேயே இருந்துகிட்ருக்கிறோமே, இவங்க இல்லாமல் நம்மளால் அந்த வேலையை பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி சில மன அழுத்தத்தில் சிக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்க இன்னி வரைக்குமே தடுமாறிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த மிதன ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் கொடுக்கும்போதே ஆரம்பத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுவோம், எந்த வேலை எதுவாக இருந்தாலும் உங்களை நம்பி இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுங்க. உங்களை நம்பி இருக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா யாராவது அவங்க லைஃபுக்கே ஏதாவது கெடுதல் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. மிதன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு குடும்பத்திலேயே இவங்களை புரிஞ்சுக்காத நபர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. முழுமையாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே மிதன ராசியில் பிறந்தவர்கள் இந்த தனிமையை தேடக்கூடிய நபராக இருப்பாங்க. திருமணமானவங்களே பாருங்கள், தனி கொடுத்துனம் போயிடுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. அந்தளவுக்கு அந்த புரிதல் அப்படின்றது இவங்க மற்றவங்கள புரிஞ்சுட்ட அளவு கூட இவங்களை மற்றவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னே சொல்லலாம். அதாவது எல்லாருடைய விஷயத்துக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஓடி ஓடி போய் முன்னாடி நிற்கிற இந்த ராசிக்காரர்களுடைய எந்த ஒரு தேவைக்கும் மற்றவங்க முன்னாடி நிற்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. அந்த இடத்துலையும் மிதன ராசிக்காரங்க மனசு உடஞ்சு போயிடுறாங்க, தடுமாற ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப கவலைக்கு உள்ளாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட மாற்றிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. ஐயா, மிதன ராசியில் பிறந்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை என்றைக்குமே மறந்துடாதீங்க. உடல் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து, உணவு சார்ந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் அலட்சியமே காட்டிடக்கூடாது. என்றைக்குமே உங்கள் வாழ்நாள் முழுவதும் இது உங்களுடைய குழந்தைங்க யாராவது மிதன ராசிக்காரங்க இருந்தால் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. என்னென்னா, உணவு சார்ந்த விஷயங்களில், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அலட்சியத்தை மட்டும் நீங்கள் காட்டிடக்கூடாது. ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே மிதன ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் இந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகளை அடிக்கடி பார்த்துட்ருப்பீங்க. செரிமான பிரச்சனை, சில பேருக்கு கிட்னியில் ஸ்டோன் வந்திருக்கு. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த எப்போவுமே வயிறு பார்த்திங்கன்னா ஒரு உப்புசமாக இருக்கிற மாதிரி, சாப்பிட்டதெல்லாம் அப்படியே நெஞ்சு மேலே நிற்கிற மாதிரி, இந்த செரிமானம் தொடர்பான நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க.
சரிங்களா? இந்த அல்லை பகுதியில் வலிக்கிறது, இந்த வயிறு தொடர்பான விஷயங்கள் தான் நிறைய. என்னென்னா உணவு முறைகள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஒருத்தர் நல்லது சொன்னால் கேட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க தான். பட் ஆனால் அதனால் ஒவ்வொருத்தர் சொல்கிறதையுமே உடனே மாற்றி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. குறிப்பாக உணவுகளை எடுத்துக்கொள்ளும் முறையில். நான் அதனால தான் இந்த ராசிக்காரனுக்கான பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னாவே, நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயமா ஒரு விஷயத்தை நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறது என்னென்னா, உணவு சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, தயவு செஞ்சு அடிக்கடி உணவு வழக்க முறைகளை மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க உங்களுடைய உடலுக்கு. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் எப்படி ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி, அதுபோல் ஒவ்வொருத்தருடைய உடல்வாகும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு சிலது சாப்பிட்டா ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு சிலது சாப்பிட்டா ஒத்துக்காது. அப்போ மற்றவங்கள பார்த்து நம்ம சூடு போட்டுக்கூடாது. மற்றவங்க அப்படி சாப்பிட்றாங்க, இப்படி சாப்பிட்றாங்க, நல்லா தான்ப்பா இருக்காங்க, நானும் அப்போ எல்லாம் திங்கிறேன் அப்படின்னு சாப்பிடக்கூடாது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு எது உங்கள் உடம்புக்கு எது நல்லதோ, எது நல்ல ஒரு புரோட்டீனான உணவுகளோ, எது நல்ல ஆரோக்கியத்தை தருமோ அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தரணும். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உடற்பயிற்சி தவறாமல் இருக்கணும். எப்போவுமே எந்த வயசாக இருந்தாலும் சரி, அந்தந்த வயசுக்கேற்ற உடற்பயிற்சிகளை நிச்சயமாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கான அந்த ஆரோக்கியம் சார்ந்து அடிப்படையில் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள். நான் இப்போ என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்ன போய் சரி பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இதை எங்கே ஆரம்பிக்குதுன்றதை தேடி அங்கேயே ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இனி அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் அது போன்ற ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடற்பயிற்சி, உணவு சார்ந்த முறைகள், இது ரெண்டுலையுமே கவனம் தேவை எப்போவுமே. சரிங்களா? அதே போல் இந்த ராசிக்காரர்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் இந்த ராசிக்காரருடைய ஜாதகங்கள்லாம் பார்க்குறப்ப நமக்கு தெரிய வந்த ஒரே ஒரு விஷயம், அதாவது எந்த இடமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் வருதுன்னு அங்கே நடக்கும் தவறுகளை மட்டும் கண்டும் காணாமல் இருந்துடாதீங்க. திரும்பி சொல்கிறேன், எந்த இடமாக இருந்தாலும் சரி, அங்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களால் உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் வருதுன்னு நீங்கள் கண்டும் காணாமல் இருந்துடவே கூடாது. கடைசியாக அதற்கான பலன்களை நீங்களும் அனுபவிக்க வேண்டியதாயிரும். எங்கே யாருனால என்ன ஆதாயம் கிடைச்சாலும் சரி, ஒரு தவறு அப்படின்னா அதை உடனே எதிர்த்து நிற்பதற்கான ஒரு நபராக தான் நீங்கள் இருக்கணும். அங்கே சரிப்போ நம்ம அப்படி கண்டுங்கான மாதிரி போயிடலாம், இதை போய் கேட்டால் நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த விஷயங்கள் கிடைக்காம போயிடும்னு நீங்கள் அந்த இடத்துல அப்படி யோசிச்சிட்டிங்கனாவே, அப்படி யோசிப்பவர்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் யோசிக்கவே கூடாது. உங்களுக்கான அடையாளம் இதுதான். மற்றவர்கள் மூலமாக எந்த ஆதாயங்கள் கிடைத்தாலும் தீயதற்கு எக்காரணத்திற்கொண்டும் துணை நிற்கக்கூடாது. இதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கான அடையாளம். இதை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உங்களை இந்த பிரபஞ்சமும் இறைவனும் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நாம் என்ன நினைக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், என்ன பேசுகிறோம். பெரும்பாலும் மிதுனராசியில் பிறந்தவர்கள் தன் உழைப்பின் மூலமாக முன்னேறணுன்ற ஆழமான எண்ணமும் நம்பிக்கையும் மனதில் விதைத்தவர்களாக தான் இருக்க வேண்டும். இவங்க சொத்து நமக்கு வந்துடும், அவங்க சொத்து நமக்கு வந்துடும், இதனால் நம்ம கொஞ்ச நாளாக செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம், இந்த பணம் வந்துடும் நமக்கு அந்த பக்கம், இப்படி எக்காரணத்தை கொண்டும் நாளைக்கு வரக்கூடிய சொத்தாகட்டும் பணமாகட்டும் அதை நினைத்து இன்று நீங்கள் சும்மா உட்காந்துடவே கூடாது. ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களில் இந்த தொலைநோக்கு பார்வையில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இது வந்துடும் அது வந்துடும், அந்த நேரத்தில் அது கிடச்சிரும் இது கிடச்சிரும்னு இன்றைக்கி நேரத்தை வீணடித்தவர்களும் சிலர் இருக்காங்க. நீங்கள் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எதுவுமே உங்களோடது இல்லைன்னு நினச்சி நீங்கள் இருந்து பயத்தோடு ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க. உங்களுக்கு உங்கள் பின்னாடி ஒரு பல கோடிகள் சொத்து கூட இருக்கலாம், ஆனால் அது உங்களோட இது இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோட அடுத்தடுத்த ஒவ்வொரு நாளையும் பாருங்கள். அந்த நாளின் முக்கியத்துவம் தெரியும், அந்த நாளின் மீது ஒரு பயபக்தி வரும், ஒவ்வொரு நொடிக்கான வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். இருக்கிறத பார்த்துட்டு இதுவே நமக்கு இருக்குப்பா இது போதும்னு சொல்லி சும்மா உட்காந்துடாதீங்க. எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுத்தே தீர வேண்டும். நடக்க வேண்டிய நல்லது தானே நடக்கும். ஆகவே மிதுனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு அதையே நினச்சி அந்த மதப்பிலேயே நீங்கள் ஏன் இதை நான் சுற்றி வளைச்சி மன்னிக்கணும், இந்த ஒரு விஷயத்தை நான் சுற்றி வளைச்சி சொல்ல வந்துட்டேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறது தான் நம்ம பதிவுகளில் எப்போவுமே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். என்னென்னா சோம்பேறித்தனம் அப்படின்றது உங்களுக்கான எதிரி. சோம்பேறித்தனம் உங்களுக்கான எதிரி. உங்கள் லைஃப்பில் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள்
உங்கள் லைஃப்பை திரும்பி பாருங்கள். இந்த சோம்பேறித்தனம் என்ற ஒரு பகைவன், உங்களுடைய எதிரி, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை உங்கள் கையில் கிடைக்க விடாமல் பண்ணியிருக்கான்றது உங்களுக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஒரு அலட்சியம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த பார்த்துக்கலாம், அப்புறம் நாளைக்கு, நாளான்னைக்கு இன்னும் எடுக்கக்கூடிய சிந்தனைகள் கடைசி வரைக்கும் நம்மளை நோக்கி வரவே வராது. குறிப்பாக மிதுனராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமாக ஆழமாக ஒரு விஷயத்த சொல்லணுன்னா, வேலை, தொழில், வருமானம் இது போன்ற விஷயங்களில் நீங்கள் தட்டி கழிச்சிட்டீங்க, அது உங்களை தேடி வர்றப்ப அதுக்கான இடத்துல நீங்கள் இருக்கும்போது அதை நீங்கள் மதிக்கலை அப்படின்னா, அதை நீங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னா, அதுக்கான ரெஸ்பான்சிபிள் நீங்கள் தரல அப்படின்னா திரும்ப அது உங்ககிட்ட ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் அதுக்காக பல கஷ்டத்தை பார்க்க வேண்டியதாயிரும். ஆகவே மிதுனராசிக்கார நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் அன்பாகட்டும், பாசமாகட்டும், நல்ல உறவுகளாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், இளமையாகட்டும், தொழிலாகட்டும், வேலையாகட்டும், பணமாகட்டும், நண்பர்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களை நோக்கி வருதுன்னா, இல்லை ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குன்னா, அதற்கான முக்கியத்துவத்தையும் அதற்கான மரியாதையும் இம்மி அளவு கூட நீங்கள் கம்மி பண்ணக்கூடாது. அதிகமாக தான் ஆகணும். ஏனென்றால் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு அலட்சியம் அந்த இடத்துல ஏற்படுறத பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு எதிரியாக மாறிவிடும். அதான் நான் சொன்னேன், இந்த அலட்சியம், சோம்பேறித்தனம், அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடுறது, இது எல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே உங்களுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். எப்படின்னா, நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சிட்டோமோ அப்படின்னு. அதே போல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பாருங்கள், இந்த வேலைக்கு தொழிலுக்குன்னு நண்பர்களை நம்பி பணம் போடுறது, நண்பர்களுக்காக நகையை விற்று கொண்டு போய் பணத்தை கொடுக்கறது, அங்கே ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டு அவங்களாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு வேலைக்கே நீங்கள் வர வேணாங்க, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணால் போதுங்க, உங்களுக்கு கமிஷன் மட்டும் வந்துகிட்டே இருக்குங்க, உங்களுக்கான லாபம் மட்டும் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் எப்படி நினைப்பாங்க, அப்பா நம்ம புத்திசாலித்தனமாக யோசிச்சிட்டோம், ரைட்டு, நம்ம போகவே தேவையில்லை, நமக்கு பணம் மட்டும் வந்துட்டுருக்கோம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்தில் தான் மிதுனராசிக்காரர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். பெரும்பாலும் தொழிலில் அதான் நான் சொன்னேன், ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த இடத்துல தான் தள்ளப்படுறீங்க. அப்போ உங்களை பயன்படுத்தி கொண்டவர்கள் நிறைய பேர் இங்கே. ஐயா, இந்த பயன்படுத்தி கொள்ளும்ன்ற விஷயம் எப்படின்னா, நமது காலத்தையே அது சாப்பிட்ருது, நம்ம நேரத்தையும் காலத்தையும் பொன்னான மணித்துளிகளையும் அது சாப்பிட்ருது. அதற்கான இடத்த தராதிங்க. அதற்கான அந்த விஷயத்தில் நீங்கள் அலட்சியமாக இருக்காதீங்க. இங்கே ஒவ்வொரு நொடியும் கடவுள் கொடுத்த பொக்கிஷம், சரிங்களா? அதே போல் சொந்த பந்தங்களாகட்டும், நண்பர்களாகட்டும், நெகட்டிவான நபர்கள் அப்படின்னா அவங்க பக்கத்தில் நீங்கள் அண்டவே கூடாது. ஏன்னா பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க எப்படின்னா, ஒரு கெட்டவங்க, ஒரு மோசமானவங்கன்னு தெரிஞ்சுட்டா அவங்கக்கிட்டேருந்து விலகிடுவாங்க. அப்புறம் திரும்ப வந்து 4 வார்த்தை நல்லா பேசினா சரி திருந்திட்டாங்கன்னு நினச்சி உடனே நம்பிடுவாங்க. இப்படி தான் உங்களை பலரும் பயன்படுத்திக்கிறாங்க. ஆகவே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மனிதர்களை கணிக்க கற்றுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் செய்வாங்க. சில பேரெல்லாம் திருத்தவே முடியாது, சில பேரெல்லாம் உலகமே அழிஞ்சாலும் மாற மாட்டாங்க அப்படின்ற சில தெளிவுகள் இங்கே உங்களுக்கு பிறக்கணும், தெரிய வரணும். ஏன்னா இங்கே தெரிந்தே தவறு செய்பவர்களை ஒன்றுமே பண்ண முடியாது. தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் மிதுன ராசிக்காரர்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பழக்க வழக்கங்கள், நட்பு வட்டாரங்கள் எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறி உங்கள் லைஃப்குள்ளே அலோவ் பண்ணவே கூடாது. என்றைக்குமே நண்பர்களாகட்டும், சொந்த பந்தங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டோடு உங்கள் லைஃப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா உங்கள் பர்சனல் லைஃப்குள்ளெல்லாம் வருவாங்க, அதை பற்றி பேசுவாங்க, தேவையற்ற கருத்துக்களை வெளியிடுவாங்க, உங்கள் மன உளைச்சலுக்கு உங்களை ஆளாக்குவாங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தா அந்த தலை மேலே ஏறிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்களே, அப்படி தான் நிறைய பேர் இந்த மிதுன ராசிக்காரங்க அவங்க லைஃப்பில் பார்த்துருப்பாங்க. ஆகவே இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக அமைச்சுக்கணும். ஏன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு கிரக நிலைகள் என்னென்ன பலன்களை கொடுக்குது, இன்றைக்கி நம்ம ராசிப்படி என்ன நல்ல பலன், இன்றைக்கி என்ன அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கிறோம். அதன் மூலமாக எதாவது நல்லது நடக்காதான்னு ஏங்குறோம், ஏதாவது நமக்குன்னு ஒரு யோகம் வந்துடாதா, அதிர்ஷ்ட காற்று வீசிடாதா நம்ம பக்கம் அப்படின்ற எல்லா எதிர்பார்ப்புகளும் எல்லா மனிதர்களிடமும் இருந்துட்டு தான் இருக்குது.
ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம் வாழ்க்கைக்குன்னு நிரந்தர விதிமுறைகள் அப்படின்றத எவன் வகுத்து கொள்கிறானோ அவன், அதாவது தடுமாறும் சூழ்நிலையில் கூட கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நின்றுக்கிறாங்க. ஏனென்றால் அந்த இடத்துல அவங்க வாழ்க்கைக்கான விதிமுறைகளை அவங்கள காப்பாற்றும். அங்கே வந்து துணை நிற்கும் அவர்கள் நிரந்தரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஃபாலோ பண்ண அந்த விதிமுறைகள். ஐயா, இங்கே சில விஷயங்களை நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுலேருந்து மீறவே கூடாது. இப்போ உங்கள் நண்பர்கள் எல்லாம் மது பழக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மது பழக்கத்துக்கு போகாமல் இருக்க நீங்கள் கட்டுப்பாடுடன் மிகுந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விதிமுறையை ஃபாலோ பண்ணணும். எந்த காலகட்டத்திலும் உலகமே அழிஞ்சாலும் நான் இந்த விஷயத்தை பண்ண மாட்டேன்பான்னு உங்களுக்கான விதிமுறைகளை நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும். சரிங்களா? நியாயத்துடன் வாழும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பிரபஞ்சமும் இறைவனும் துணை நிற்கும். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளாலையும் இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியாலையும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும். இங்கே மற்றவங்க எதேதோ நினைக்கலாம், எதேதோ பேசலாம், என்ன வேணாலும் யோசிக்கலாம், என்ன வேணாலும் யார் வேணாலும் பேசலாம். அது அவரவர்களுடைய பேச்சுரிமை, அவர்களுடைய உரிமைகள். அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் கடைசி முடிவுன்னு நம்ம லைஃப்பில் ஒன்று எடுப்போம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு விஷயத்துலையும் அது நம்ம முடிவாக இருக்கணும். நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான நல்லது எவ்வளோ முக்கியம்னு. இங்கே நம்மளை தாண்டி வேறு யாருக்கும் நம்ம வாழ்க்கைக்கான முக்கியத்துவம் புரியாது, தெரியாது. அவங்களுக்கு ஒன்றும் அக்கறை இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும், நம்ம லைஃப் எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணுன்றதுக்கான அந்த முக்கியத்துவம் நம்மக்கிட்ட தான் இருக்கும். மற்றவங்ககிட்ட அதை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்கவும் முடியாது. நீங்கள் உங்கள் லைஃப்க்கான எதிர்காலத்திற்கான சீரியஸ்னஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதே சீரியஸ்னஸ் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கூப்பிட்டு என் லைஃபுக்கான சீரியஸ்னஸ் உனக்கே இல்லை அப்படின்னு கேட்டால் அவங்க முதல்ல எதுக்கு ஊமை லைஃப் மேலே எனக்கு எதுக்கு சீரியஸ்னஸ் வரணும்னு கேட்பாங்க. அப்போ மாற்றங்கள் தேவை. அந்த மாற்றம் நம்மிடம்தான் தேவை. அந்த மாற்றம் நிலையானதாக இருக்கணும். அதற்கான விதிகள் நிலையானதாக இருக்கணும். ஆகவே மிதுனராசிக்காரங்க இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். சரிங்களா? உங்களுடைய தசாபுத்திப்படி, உங்களுடைய சுயஜாதகப்படி உங்கள் வாழ்க்கை என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு ஜோசியரை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிய வருது. அதில் சில குறைபாடுகள் இருக்கிறப்ப வழிபாடுகளை பண்ணுறீங்க, பரிகாரங்கள் பண்ணுறீங்க, எல்லாம் நம்பிக்கையோடு பண்ணுறீங்க. அதில் பலருக்கும் நல்லது நடக்குது. சிலருக்கும் அந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் கூட எங்களுக்கு திருப்தியாக இல்லைங்க, திரும்ப அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ மனிதன் தன் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய அந்த மனிதனுக்கான அந்த தெளிவு பாதை எதெல்லாம் ஃபாலோ பண்ணி இதில் ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறேன். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் வந்து எதுவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கோங்க. மிதுனராசி நண்பர்களே, உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுக்கு எவ்வளவு தேவை, உங்கள் முன்னேற்றத்திற்கு எவ்வளவு தேவை, உங்கள் குழந்தைங்களுடைய முன்னேற்றத்திற்கு எவ்வளவு தேவை அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் இவ்வளோ இருந்தால் போதும் என் லைஃப் நிம்மதியாக இருக்கும், இவ்வளோ இருந்தால் போதும் என் லைஃப் அடுத்த கட்டம் போயிடும் அப்படின்ற அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை நீங்கள் அங்கேயே விட்டுருங்க. அது மற்றவங்களுக்கு உபயோகமாகட்டும். அவ்வளோதான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே. இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் ஒரு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் வந்தாலும் நம்ம பதிவை பார்த்து முடிக்கும் பொழுது ஏன் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுச்சு, இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் ஏன் இந்த பதிவு உங்கள் கண்ணில் கொண்டு வந்து சேர்த்துச்சு, நீங்கள் ஏன் அதெல்லாம் கேட்டீங்க, இனி அடுத்த ஒவ்வொரு நொடியும் கடவுள் உங்களுக்காக படைச்சான்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நன்றி, வணக்கம்.